ठंडा கூல் பிளாக் கிரேப் ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் டைம் இது ஜூஸ் வந்து ஹெல்ப் ஆகும். இது ஒரு ரீஃப்ரெஷிங் ட்ரிங்க். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், கிரேப் ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிளாக் கிரேப்ஸை ஒரு 250 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கிறோம். கொஞ்சம் மின்ட் லீஃபு, ஒரு ஹாஃப் லைமு, அப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் அளவு சுகர், இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே நான் இன்க்ரீடியன்ட் காமிக்கிறேன். கிரேப்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து க்ளீனாக வச்சுக்கிறோம். எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 250 கிராமில் 300 கிராம் இருக்குது. இதுக்கு மேலே மின்ட் லீஃப் சேர்த்துக்கலாம், சுகரும் சேர்த்துக்கலாம். சுகரும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணும்ன்ட்டுன்னு. ஏன்னா கொஞ்சம் நான் ஹனி கூட இது சேர்க்க போகிறேன். இதுக்கு மேலே சால்ட்டு கொஞ்சம் டேஸ்டிங்க்கோசரம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் நினச்சிக்கோங்க, அவ்வளோ. இதுக்கு மேலே வந்து நான் ஹனி சேர்க்குறேன். அதுக்கு தான் சுகர் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துருக்குறேன். இதுக்கு மேலே தண்ணி எவ்வளோ வேணும் அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு ஒரு 200 ml வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வேணும்னாக்கா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஜாரில் நான் பண்ணிக்கிறேன். எனக்கு குவான்டிட்டி வந்து நிறையா இருக்கிறதுனால பெரிய ஜாரில் ஒன்று எடுத்துக்கினேன். பாருங்கள், அதுக்கப்புறமா சின்ன ஜாரில் கூட நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கினேன். இதுக்கு மேலே பாருங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கினேன். ஒரு கிளாஸ் வச்சுட்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ வேணும் ஐஸ் க்யூப் நீ சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறது, ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிற ஜூஸு இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. நீங்கள் ஐஸ் கூட வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஹாஃப் லைம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக நல்லா வந்து நம்மளது ஈஸியாக குயிக்காக வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் கிரேப் ஜூஸ் ரெடி. நம்ம கிரேப்ஸ் நம்ம ஒரு சைடில் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கோசரம் அதில் வச்சிடலாம்.